என் விதிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டில்ல நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜனனி பாஸ்ட் அந்த டைரியில இருந்திருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஜனனி வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க. மதியோட மனசுல ஜனனி எப்படியெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இத கேட்டுக்கிட்டும் அண்ட் சொல்லிக்கிட்டும் இருக்கேன். ஓகேவா? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் தி ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னா இல்லைன்னு எனக்கு அகைன் மறந்துடுச்சு. பட் இப்போ அகைன் சொல்றேன். ஒன் ஆஃப் தி ரியல் ஸ்டோரி. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். நம்மளுடைய வீட்ல அந்த டைரிய ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அத படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஆல்மோஸ்ட் 10th வரைக்கும் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளை. ஸோ அவங்க வீட்ல அவங்க அம்மா கிட்ட எல்லார்கிட்டயும் மேடம் ரொம்ப அடம் பிடிச்சு, கதறி, அத பண்ணி, இத பண்ணி கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணியிருக்காங்க அவங்க வீட்ல மதி. ஆக்சுவலி நார்மலான ஒரு பெர்சன், சேலரி பெர்சன் வீட்லயே என்ன நினைப்பாங்க, நமக்குன்னு இருக்கிறது ஒரு ஒத்த பிள்ளை. அந்த ஒத்த பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல எஜுகேஷன் குடுக்கணும். அவளோட ஃபியூச்சர்ஸ் அ வேற லெவல்ல இருக்கணும். அவளோட கனவுகள் எல்லாத்தையுமே நான் நனவாக்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி ஆஃப் தி பேரண்ட்ஸோட ட்ரீமா இருக்கும். ஸோ மதியோட வீட்லயும் அதுதான் அவங்களோட மிகப்பெரிய ட்ரீம். மதிய நல்லா படிக்க வைக்கணும். அந்த ஊர்ல த பெஸ்ட் அப்படிங்கிற மாரி சொல்ற அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஸ்கூல்ல எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி எல்லா கேஜியும் படிக்க வச்சு 10th வரைக்கும் சும்மா சொல்லக்கூடாது. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாரி மதியம் செம்மையா படிப்பாங்க சீரியஸ்லி. ஸோ நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல மதியம் அவங்க வீட்ல வந்து, "இல்ல நான் இனிமேல் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போவேன்" அப்படின்னு அவங்க வீட்ல அடம் பிடிச்சு நிப்பாங்க. உடனே அவங்க அப்பாவுக்கு, "இல்லம்மா, அந்த ஸ்கூல்ல வேண்டாம். நீ இங்க படிச்சா தான் நல்லா படிப்ப. நல்ல மார்க்ஸ் எடுப்ப. உனக்கு நாலேட்ஜ் நெறைய கிடைக்கும்" அப்படின்னு ஏதேதோ சொல்லுவாங்க. மதி இருந்துட்டு ஒரே விஷயம். படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். பொழைக்கிற புள்ள எங்க இருந்தாலும் பொழைச்சிடும். ஸோ அந்த மாரி டயலாக் தான் விடுவாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, "நீ இப்பதான் 10வது முடிச்சிருக்க. இப்பவே இவ்ளோ பேசுறியா? பெரிய மனுஷியாட்டம் பேசாத. நீ இன்னும் லைஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. அப்பா சொன்னா உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன் மதி. நீ இங்கேயே படி." அப்பா புள்ள. "இல்லப்பா, நான் படிச்சா அந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். இல்லன்னா நான் ஸ்கூலுக்கே போமாட்டேன்." அடம். பயங்கர அடம் பிடிப்பாங்க. அவங்க அப்பா, அவங்க அம்மா என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க. ம்ஹ்ம். "ஏம்மா, என்ன ஆசை? உனக்கு என்ன பிரச்சனை? எதனால நீ அந்த ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுற? ஓகே, உனக்கு இந்த ஸ்கூல் படிக்கிறியா? நான் வேற ஸ்கூல் சேர்த்துடுறேன்" அப்படி சொல்லுவாங்க. "இல்ல, நான் படிச்சா அந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன். இல்லன்னா நான் ஸ்கூலுக்கே போமாட்டேன்னு" சொல்லிட்டு ஓடி போய் கதவ லாக் பண்ணிப்பாங்க. இவங்க எல்லாரும் கதவ தட்டு, 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 தட்டு தட்டுவாங்க. ம்ஹ்ம். கதவே திறக்க மாட்டாங்க. சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, வெளில வரமாட்டாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. ஒரு 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 டே ஃபுல்லாவே எப்படி இருப்பாங்க? பயங்கர ஃபாஸ்டிங் இருப்பாங்க போல அவங்க. பயங்கரமா அன்னைக்கு டே ஃபுல்லா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. வீட்டுக்கு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா அவங்க கிட்ட சமாதானம் பண்ணி, "அவ சொல்றதும் சரிதானங்க. படிக்கிற புள்ள படிச்சிருவா. நம்ம பொண்ணுங்க மதி. நம்ம பொண்ணு எங்க படிச்சாலும் நல்லா படிச்சிருவா. ஸோ அவ ஆசைய ஏன் நம்ம கெடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுவாங்க. பேசினதுக்கு அப்புறமா அவங்க அப்பா ஒரு முடிவுக்கு வருவார். அப்போ அவங்க ரூம் கிட்ட போயிட்டு, "இங்க பாருடா கண்ணு, மதி கண்ணு, நான் அப்பா உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். என்னன்னா 1 இயர் தான் பார்ப்பேன். நீ 11th இதே மார்க் எடுக்கணும். இப்ப எவ்ளோ குட் கேர்ளா இருக்கியோ அதே குட் கேர்ளா இருக்கணும். நீ எல்லார்கிட்டயும் குட்வில் நல்ல பேர் வாங்கினேன்னா, அப்பா உன்ன அதே ஸ்கூல்ல அப்படியே கன்டின்யூ பண்ணுவேன். ஒரு இடத்துல உனக்கு மார்க் குறைஞ்சாலோ, இல்ல அங்க போனதுக்கப்புறம் உன்னோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்ச் தெரிஞ்சாலும் 10th போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மெச்சூர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. இந்த வயசுல நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்கள் நெறைய சொல்லணும். ஸோ அதே தான் அவங்க அப்பா சொல்லுவாரு. உன்னோட பிஹேவியர்ல சின்ன சேஞ்ச் தெரிஞ்சா கூட
அப்பா உன்னைய ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டபக்குன்னு ஓப்பன் பண்ணிடுவாங்க கதவை. பா ஷேர்ப்பா, நான் கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன்ப்பா, நல்ல மார்க் எடுப்பேன்ப்பா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துப்பாப்பா, ப்ளீஸ்ப்பா என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்பாங்க கதை ஓப்பன் பண்ணிட்டு. ஷேர் அப்பா சொல்றாங்க, நான் கண்டிப்பா உனக்கு அந்த ஸ்கூல்லே சேர்த்து விடுறேன்னு சொன்னதும் உங்களோட ஃபேஸ்ல அப்படி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே அவங்க அப்பா ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, தேங்க்ஸ்ப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா, ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த 10th எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லீவ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அட்மிஷன் போட போவாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்க அப்பாக்குள்ள இருக்கிற பயம் என்னன்னா, ஐயோ கவர்மெண்ட் ஸ்கூலு எப்படி இருக்குமோ என்னமோ, என் பொண்ணு எப்படி படிப்பாள், அங்க இருக்கிறவங்க எல்லாம் என் பொண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. இவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கு பாருங்க. ஆஹ் நம்மளுடைய கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் இசை கேட்டதும் ராதாக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் யாரா இருக்கும்? யார் இது? இந்த இசை ஏன் என்ன இந்த அளவுக்கு இழுக்குது? அந்த இசைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அந்த கிறிஸ்துவனுடைய புல்லாங்குழல் இசை கேட்டுட்டு ராதையால எப்படி அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி போகாம இருக்க முடியாதோ, சேம் ஜனனியோட பேரை கேட்டதுமே அப்போ இருந்து அவங்களுக்குள்ள யாரு என்ன யாரு என்ன எப்படி இருப்பாங்கன்னு இப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள பல விதமா ஓடிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு அட்மிஷன் போகும்போது அவங்கள பார்க்க போறோம், ஃபைனலி நான் ஜனனிய மீட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த ஆர்வத்துல அட்மிஷன் போகும்போது உள்ள போகும்போது ஸோ பாக்குற எல்லாரையுமே இவங்க ஜனனியா இருப்பாங்களோ, இவங்க ஜனனியா இருப்பாங்களோ, இவங்க ஜனனியா இவங்க என் ஜனனியோ இப்படிங்கிற ஆர்வம் அவங்களுக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கும். யாரா இருக்கு யாரா இருக்கு யாரா இருக்கு யாரா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட நெய்பர் அந்த காவியா அந்த பொண்ணு சொன்னதை வச்சு ஒரு ஐடென்டிஃபிகே இப்படி இருக்கும் சேட்டை பொண்ணு. அப்போ சேட்டை படிக்கிற பொண்ணுன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பா. அந்த சேட்டை பண்ற இடமெல்லாம் தேடிக்கிட்டே போகும். ஸோ இப்படி தேடிக்கிட்டே போகும்போது ஒருத்தவங்கள இவங்க அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதும் அந்த தாட்ஸ் வந்து டப்புன்னு ஸ்டாப் ஆயிடும். அதாவது அந்த ஜனனி யாரு? அந்த தேடல் போய்க்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ள திடீர்னு ஒருத்தவங்கள பார்த்ததும் அந்த தேடலே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஒரு பர்சனுடைய ஈர்ப்பு. அவங்கள பார்த்ததும் அந்த ஒரு செகண்ட் அவங்களுக்குள்ள அப்படிதான் ஃபீல் ஆகும். அந்த செகண்ட் ஃபீல் ஆனதுக்கப்புறம் அகைன் மதி இருந்துட்டு, என்ன பண்ற மதி? அங்கிட்ட இங்கிட்டலாம் எங்கேயும் பார்க்காத. உன்னோட ஜனனி யாரு? அதை மட்டும் நீ தேடு. அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அகைன் அவங்கள ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்து அகைன் அவங்க தேட பார்ப்பாங்க. ஸோ அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது யாரா இருப்பாங்க யாரா இருப்பாங்க? அட்மிஷனும் ஆல்மோஸ்ட் போட்டுருவாங்க. ஸோ அட்மிஷன் போட்டு தேடிட்டே இருப்பாங்க. பார்க்க முடியாது. அவங்களோட கிளாஸ்க்கு போய் உட்கார வைப்பாங்க. அன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேரான பசங்க தான் வந்திருப்பாங்க. அன்னைக்குமே அவங்கள வந்து ஜனனி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை இவங்களால பார்க்க முடியாம போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ யூனிஃபார்ம்ல அழகா அவங்க வரும்போது அப்பதான் நம்மளுடைய கிளாஸ்ல எல்லாரும் வந்து உட்காந்துட்டு அட்டண்டன்ஸ் சொல்லும்போது எஸ் மிஸ் அந்த ஜனனி அப்படிங்கிற பேரை கூப்பிட்டதும் எஸ் மிஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் எழுந்திருப்பாங்க. அந்த பர்சனை பார்த்ததும் இவங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ்கள் வரும். நாம நினைச்சிட்டு இருக்கிறது இவங்களா? இந்த பொண்ணைய நம்ம இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம். நாம நினைச்சிட்டு இருந்தது நிஜமாவே இவங்க தானா? இல்ல வேற ஒருத்தவங்களா? அந்த ஜனனி தான் இந்த ஜனனியா? இவள பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல போகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த கிளாஸ்ல அகெயின் அந்த சேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த சேட்டையை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் அந்த ஜனனி அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க அவங்க பக்கத்துல போய் உட்கார்றது, அவங்க சேட்டை பண்றது. ஆக்சுவலி இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அட் த சேம் டைம் அந்த ஜனனி ஃபர்ஸ்ட் மீட் மதிய பார்க்கும்போது என்ன ஃபீல் வந்துச்சோ சேம் அந்த கிளாஸ்க்குள்ள என்ட்ரி ஆகும்போது
ஒருத்தவங்கள பார்த்ததும் அந்த ஒரு தாட் டக்குன்னு ஸ்டாப் ஆனுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? சேம் அந்த பர்சனும் இந்த பர்சன் ஒண்ணுதான். அப்போ அந்த கிளாஸ்ல பார்த்துட்டு இவங்க தானே அவங்களுக்குள்ள கன்ஃபார்ம் ஆனதுமே, ஆ அவங்க இவங்கள பார்த்தது தானே எனக்குள்ள ஏதோ ஒரு விதமான ஒரு அது அந்த இவங்க தானே அது அப்படிங்கிற ஒரு தயக்கத்துக்குள்ள அவங்களுக்கு இருக்கும். அப்போ அதுவும் இதுவும் 2 பேரும் ஒருத்தவங்க தானா? ஓ! நோ காட் நான் இத எப்படி எனக்கு புரியல. அவ்ளோ அவ்ளோ ஹேப்பியா இருப்பாங்க. அந்த ஒரு கன்ஃப்யூஷன். நம்ம நெனச்ச பெர்சனும், நம்ம பார்த்ததும் நம்மளுக்கு புடிச்ச பெர்சனும் ஒரே பெர்சன் அப்படிங்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் ரொம்ப சந்தோஷம். அதுல வார்த்தைகளே மதிக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ரொம்ப ஹேப்பி ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் மதி கொஞ்சம் 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 கொஞ்சமா ஜனனிகிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட் ஆவாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பாசிட்டிவ். ஸோ மதியோட 6 இயர்ஸ் லவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜனனி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரேகா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரியை க்ளோஸ் பண்ணிட்டு ஜனனி ரொம்ப ஷாக்கிங்கா பார்ப்பாங்க. "ஏய் என்னடி சொல்ற? இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமாண்டா, இதெல்லாம் உண்மைதான்டா." "டேய் என்னால நம்ப முடியலடா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா இவ்ளோ கதையும் படிச்சுட்டு நம்ப முடியலன்னு சொல்றியே, இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல?" "இல்ல, நானும் இந்த மூவி எல்லாம் நெறைய பார்த்துருக்கேன். எங்கேயோ இருப்பாங்க, இவங்க எங்கேயோ இருப்பாங்க. அ இந்த டிவில பார்த்து, அவங்க நடிக்கிறத பார்த்து, ஐயோ! உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு இந்த மாரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏன் எனக்கு கூட தான் விஜய், அஜித் அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒருத்தவங்க யாரு, என்ன, எப்படி இருப்பாங்க எதுவுமே பார்க்கல. பேர மட்டுமே தெரிஞ்சு, "எப்புட்றா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரேகா. "எனக்கே தெரியலடா. நானுமே இந்த டைரிய படிச்சதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அதே சமயத்துல நான் அவள எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நெனச்சு எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. ஆனா நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அழுது கூட அழுதேன். அவகிட்ட சாரி கூட சொன்னேன்டா" அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் என்னால இப்போ நம்ப முடியலடா. அந்த 6 வருஷம் நீதானா? ஓ! உனக்காக தான் அவ எல்லாருமே வேணான்னு சொன்னாளா? உன்ன இந்த அளவுக்கு எப்புட்றா? டேய் என்னடா பண்ண நீ? அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. நிஜமா எனக்கு தெரியலடா. ஆனா அவ இந்த அளவுக்கு என்ன என்ன அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது நான் யோசிச்சு கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே விடு. இது எல்லாமே ஒரு விதமான ஷாக்கிங்கா தான் இருக்கு. பட் இது மிராக்கிள்னு கூட சொல்லலாம். ஒருத்தவங்க இந்த அளவுக்கு கூட நேசிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி இருக்கு. அதனால தான் நீ அவள எவ்ளோ டார்ச்சர் பண்ணாலும் உன்ன விட்டு அவ போகவே இல்லையோ? ஆமாண்டா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எவ்ளோ டார்ச்சர் குடுத்தும் அவ என்னை விட்டு போகவே இல்ல. அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. எனிவேஸ்டா கங்கிராச்சுலேஷன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹக் பண்ணி சூப்பர்டா. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குடா. சந்தோஷம்டா. அவ்ளோ சந்தோஷமா இருக்குடா. ஆ நீ ஆசைப்பட்ட பொண்ணும், அவங்க ஆசைப்பட்ட பொண்ணும் 2 பேருமே நீங்க 2 பேரு தான் அப்படின்னு நினைக்கும்போது, வார்த்தைகளே இல்ல உங்க 2 பேரையும் பத்தி பேசுறதுக்கு. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சூப்பர்டா. ஆமா, நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எப்பவோ ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். எல்லாமே ஓகே தான். ஆனா, இப்ப வரைக்கும் எனக்கு மதி ப்ரப்போஸ் பண்ணவே இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா சொல்ற? இவ்ளோ அன்பு வச்சிருக்க உன் மேல உனக்கு ஒரு ப்ரப்போஸ் பண்ணலையா? ம்ஹ்ம். நானும் அவ கால்ல விழுகாத குறையா கெஞ்சி பார்த்துட்டேன். ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி சொல்லுடின்ட்டு. சொல்லவே மாட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லுவாங்க. ம். விடு. அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமா, நேத்து சொல்லியிருக்கணுமே! அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தா? நேத்து ஆமால்ல, நேத்து சொல்லியிருக்கணுமே! ஆமாண்டா, இந்த டைரியில நேத்து என்ன நாளுங்கிறது மென்ஷன் பண்ணவே இல்லையே! அவங்க ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு சொன்னாங்களே! என்ன நேத்துக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேத்தா? அது ஒண்ணும் இல்லடா. அவங்க ஃபர்ஸ்ட்டு என் நேம கேட்ட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமா. அதுல ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க இல்லையா? அந்த கவிதையில கீழ டேட் போட்டிருப்பாங்க பாரு. அது பார்த்தியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது அப்பவே எழுதிட்டாங்களா? ஆக்சுவலா இது அப்ப எழுதல. அதுக்கப்புறம் எழுதுனது. அதுக்கப்புறம் பாதி தான் இருக்கு. இன்னும் பாதிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் இன்னும் இருக்குமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா புரட்டி பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜஸ் கேப் விட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய மதி. அதுக்கப்புறம் இருந்தத நம்மளுடைய ஜனனி கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேராவ இருக்கு. "டேய், இதுக்கப்புறம் என்னமோ எழுதியிருக்குடா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இதுக்கப்புறம் என்னமோவா? என்ன இது? நான் கூட படிக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அத சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த 30 பேஜ்க்கு அப்புறம் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கேட்போம், பார்ப்போம், எல்லாமே செய்வோம். ஸ்டோரிய கேட்டுட்டு எல்லாரும் ஹாப்பியா தூங்குங்க. எனிவேஸ் எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.